ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்க்குறது என் 10th 8th லெசன் சங்க இலக்கியத்தில் அறம். டிஎன்டெட் படிக்கிறவங்களுக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இந்த 10th தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நோட்ஸ் ஃபுல்லாகவே அந்த லெசன் ஃபுல்லாகவே இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். 90% அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த நோட்ஸில் கவர் ஆகிடும். ஒரு 8 to 10 மினிட்ஸில் இந்த இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். இதை ஒரு வாட்டி படிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இதை படிச்சுட்டு நீங்கள் புக்கை படித்தா இன்னும் நல்லா புரியும். இந்த ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நினப்பு வரத்துக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். இந்த 8th லெசன் சங்க இலக்கியத்தில் அறம். சங்க இலக்கிய அறங்கள்லாம் இயல்பானவை. அது சொல்லியிருக்காங்க. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு. இது ஆர்னால்டு சொல்லியிருக்காரு. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு. இந்த மாதிரி குவாட்ஸ்லாம் நிறையா வரும். இந்த லெசன் ஃபுல்லாகவே நிறைய குவாட்ஸ் தான், நிறைய குறிப்புகள் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கணும். எல்லாமே நல்லா வருது. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆவியனும் அரவினை வணிகன் ஆய் அல்லன். இது புறநானூரில் வரும். இது ஆய் பற்றி ஏனீஸ்வரி முடமோசியார் புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது. என்ன சொல்லியிருக்காருன்னா ஏனீஸ்வரி முடமோசியார் நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிழையா திறனறி மன்னர். இது சங்க பாடல்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது சங்க பாடல்கள். குற்றங்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். குற்றங்கள் அறத்தின் அடிப்படையில் தான் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். இதை சொன்னது யாருன்னா ஊட்பொதி பசுங்குடையார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. இது மதுரை காஞ்சி. அமைச்சர் கடமை பற்றி எந்த நூல் சொல்லியிருக்கிறதுனா மதுரை காஞ்சி. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. செம்மை சான்ற காவிதி மாக்கள். இது மாங்குடி மருதனார் சொல்லியிருப்பாங்க. செம்மை சான்ற காவிதி மாக்கள் மாங்குடி மருதனார். அறம் கண்ட நெறிமான் அவயம். இது புறநானூறு. அறம் கண்ட நெறிமான் அவயம். அவயம் புறநானூறு. மதுரையில் அவயம் இருந்ததா மதுரை காஞ்சி சொல்லியிருப்பாங்க. மதுரையில் அவயம் இருந்ததை மதுரை காஞ்சி சொல்லியிருப்பாங்க. தம்மை விட வலிமை குறைந்தரோடு போர் செய்வது கூடாது. இது ஆவூர் மூலக்கிழார் சொல்லியிருப்பாங்க. தம்மை விட வலிமை குறைந்தரோடு போர் செய்தல் கூடாது. ஆவூர் மூலங்கிழார். எரியார் எரிதல் யாவினது. பிறருடைய மகிழ்ச்சியை தம் மகிழ்ச்சியாக ஏற்றுப்பாங்க. செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவை. இது மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனர் சொன்னது. செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்போம். இது நக்கீரனார். 7 வள்ளல்கள் கொடைப்பெருமையை எந்த நூல் சொல்லுச்சுன்னா 7 வள்ளல்கள் கொடைப்பெருமையை சிறுபானாற்று படையில் பெருஞ்சித்தனார் பாடல்கள். சிறுபானாற்று படை. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்கள். சேரரோட கொடைப்பதிவை சொல்லுது 1810. இது ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின். சேரர் கொடைப்பதிவை பற்றி சொன்ன நூல்கள் 1810. வள்ளல்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன். இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் யார்னா பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன். இது எப்படி இது பாராட்டினது நக்கீரர் சொல்லியிருக்காரு. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என கூட பார்க்காமல் கொடுப்பவன் யாருன்னா பெருஞ்சாத்தன். இதை சொன்னது நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை. இது சொன்னது பெரும் பதுமனார். வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். இது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யாருன்னா அதியன். அப்படி சொன்னது ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து கொடுப்பவர் ஆடு கோட்பட்டு சேரலாதன். இது நச்சொல்ல யார் சொல்லியிருக்காங்க. மறுமை நோக்கி கொடுக்காதவன் பேகன் பரணர் சொல்லியிருப்பாரு. மறுமை நோக்கி கொடுக்காதவன். தன்னை பொருள் தராமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட வருந்த. தன்னை எதிர்பார்த்து யாராச்சும் அவங்களுக்கு பொருள் நம்மளால் தர முடியலன்னா நாட்டை இழந்ததை விட வருத்துவது குமணன் தான் வருத்தது. சொன்னது பெருஞ்சாத்தன். குமணன் அதை பற்றி சொன்னது பெருஞ்சாத்தன். எல்லாவற்றையும் கொடுப்பவன்
எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரி. இது வந்து சொன்னது வந்து கபிலர். எல்லாவற்றையும் கொடுப்பவர் திருமுடிக்காரி. ஈயாது வாழ்தலை விட உயிரை விடுதல் மேலானதுன்னு எந்த நூல் சொல்லியிருக்குன்னா கலித்தொகை. ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது. இது சொன்னது கலித்தொகை. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கியவர் பெருஞ்சித்திரனார். இது புறநானூறு. இது உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவியாண்மைங்கிற இதில் சொல்லியிருக்காங்க. பிறர் நோயும் தம் நோய்மையில் போற்றி பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் நல்லந்துவானார். பிறர் நோயும் தம் நோய்கள் போற்றி, நல்லா இருக்கணும், நோய் பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு நல்லா இருக்கணும் அப்படி அந்த ஒரு இது வச்சுக்கிங்க. இந்த உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்த்தோர் புன்கண் நற்றினை உறவினர் கெட வாழ்பவரின் பொலிவு அழையும் பெரும் கடுகோ. வந்து கோவம் கெட வந்திருக்கு, கோவம் கடுங்கோ அப்படின்னு வச்சுக்கலாம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு தமிழ் இலக்கியம். வந்து செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு தமிழ் இலக்கியம் சொல்ல. நிறைவடைகிறேன்னு செல்வம் தாவோயிசம். வந்து அவன் எல்லாமே இருக்குன்னு நிறைவாக இருக்கானோ அவன் தான் ஒரு செல்வந்தன். அதை சொன்னது சீனாவோட தாவோயிசம். பிழையோ நன்மொழி நற்றிணை. இது வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிழையோ நன்மொழி, இது வந்து நற்றிணை. நிறையா இந்த பாடத்துலேருந்து வரும், நல்லா பார்த்துக்கணும் இந்த பாடம். 3வது தரம் தாம் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் அறம். சிந்தித்து 2வது அறம் வந்து சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம். ஃபஸ்ட்டு வந்து இயல்பாக அறியுது தான் சங்க இலக்கியம் சொல்லுங்க. 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க. வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டில் காஞ்சி சிற்றரசன் போதி தர்மனை பற்றி ஒரு சின்ன கார்ட்ஸ் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. வந்து விரிவான வந்து ராமானுசர் நாடகம் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ஒன்று, நாளுக்கு ஒரு முறை பூப்பது சண்பகம், ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்ம கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். இது வந்து மேட்ச்சில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. ஒரு முறை செண்பகம், வந்து ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்ம கமலம், 12 ஆண்டுக்கு ஒரு முறை குறிஞ்சி, தலைமுறைக்கு ஒரு முறைன்னு பார்க்கும்போது அது மூங்கில். கூர்வேல் குவைய மொயம்பின் தேவன். இது புறநானூறு. சிவகங்கையில் பிரான்மலை பரம்புமலை, நதியின் பிழையென்று நறும்புணலின்மை அன்றே. இது கம்பர் சொல்லுது. நதியின் பிழையென்று நறும்புணல், இது வந்து கம்பர். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், அது வந்து கண்ணதாசன். கவிஞ்சோர் யானர் காலக்கணிதம் கண்ணதாசன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி, இது வந்து நாணாக்கடன். இதெல்லாம் சின்ன சின்ன குவாட்ஸ் வந்து பாக்ஸாக இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி நாணார்காடர். விற்பனையில் காற்று பொட்டலம், இது வந்து சொன்னது புதுவை தமிழ் நெஞ்சன். ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே வள்ளலார். ஆடுகின்ற அரசே வள்ளலார். ஒருவன் இருக்கிறான். இது வந்து 9th லெசன் கு அழகிரிசாமி கலைமகள் பிப்ரவரி 19. வந்து ஆலங்கானத்து 5 வரை இருத்து. இதில் வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் இது. ஆலங்கானம்னா திருவாரூர், ஆலங்கானத்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிதுன்னா அது மதுரை காஞ்சி. இதில் மதுரை காஞ்சி, ஆனால் ஆலங்கானம் திருவாரூர். நல்லா போச்சுங்க. வந்து அரசு பணி உதறிவிட்டு எழுத்து பணி. இது யார் வந்ததுன்னா கு அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்களில் வரிசை மூத்தவர், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் யாருன்னா கு அழகிரிசாமி. மலேசியாவில் பயிற்சி பெற்றார். திறனாய்வு நூல்கள் படித்தார். வந்து 9th லெசன் வந்து ஜெயகாந்தம் நினைவீதழ். அதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் அவ்வளோவா இருக்காது. இது வந்து குடியரசுத் தலைவர் விருது அவருக்கு தந்திருப்பாங்க. எந்த இதுக்குன்னா உன்னைப்போல் உருவம் நாடகம். அடுத்து சாகித்ய அகாடமி கொடுத்துருப்பாங்க, அந்த விருது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். சோவியத் நாட்டு விருது அது கொடுத்துருப்பாங்க. இமயத்துக்கு அப்பால் அந்த நாடகத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அது ஞானபீட விருது. வந்து 4 விருது வாங்கியிருப்பாங்க. அது என்னென்னத்துக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தாமரை திரு விருது, ஞானபீட விருது, சோவியத் நாட்டு விருது, சாகித்ய அகாடமி விருது, குடியரசுத் தலைவர் விருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10th உரைநடை எல்லா லெசனும் முடிஞ்சிருச்சு. வந்து முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே 10th தமிழ் உரைநடைன்னு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில். இதோட பிடிஎஃப்லாம் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.